சிந்துவோட அம்மா அப்பா 60ஆம் கல்யாணத்தில் கலந்துக்கிறதுக்காக சிந்து வர்றாங்க. ஆனால் அங்கே சிந்து வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி சொன்னது அவங்க அம்மா அப்பாவும் நானும் சொல்கிறேன் நீங்கள் வரக்கூடாது கிளம்பு அப்படின்னு சொன்னதும் சிந்து அழுதுகிட்டே அங்கேருந்து வந்துடுறாங்க வீட்டுக்கு. வீட்டில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு சிவா ரொம்ப வருத்தப்பட்டுட்டு சிந்து கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு எல்லாரும் தூங்கின பிறகு சிந்துவோட ரூமில் வந்து சிந்து நீ உங்கள் அம்மா அப்பாவோட 60ஆம் கல்யாணத்தை பார்க்கலன்னு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்திருப்பல, இங்கே பாரு அதை நான் வீடியோ எடுத்திருக்கேன் இதில் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சிவா வந்து சிந்து கிட்ட காமிக்கிறாங்க. உடனே சிந்து அந்த வீடியோ பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நானும் பைரவியோட சேர்ந்து எங்கள் அப்பா அம்மாவோட 60ஆம் கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்னு நினச்சேன். ஆனால் அந்த பாக்கியம் தான் எனக்கு கிடைக்காம போயிடுச்சு டாக்டரே. ஆனால் எப்படியோ நீ இந்த வீடியோ கொண்டு வந்ததுனால அதை பார்க்குற பாக்கியம் வச்சு எனக்கு கிடச்சிருக்கு டாக்டரே. எனக்கு இதே மாதிரியும் நம்மளும் 60 வயசு வரைக்கும் சேர்ந்து சந்தோஷமாக இருந்து நமக்கும் இதே மாதிரி 60ஆம் கல்யாணம்னா நடக்குமா டாக்டரே? அன்னபூர்ணி பெரியம்மா அதுக்குள்ளேயே நம்ம கல்யாணத்தை ஏற்றுக்குவாங்களா டாக்டரே? என்ன அவங்கள மருமகளாக ஏற்றுக்குவாங்களா டாக்டரே அப்படின்னு சொல்லிட்டு சிந்து கேட்குறாங்க. உடனே சிவா இருந்துக்கிட்டு கண்டிப்பாக சிந்து சீக்கிரமாகவே அன்னபூர்ணி பெரியம்மா உன்னை மருமகளாக ஏற்றுக்குவாங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழ தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிவா சொன்னதும் சிந்து இருந்துட்டு சிவாவோட தோளில் சாஞ்சிட்டு அழுகுறாங்க. என்ன சிந்து எதுக்காக அழுகுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீ என்னை மனைவியை ஏற்றுக்கிட்டாலும் உன் கூட சேர்ந்து சந்தோஷமாக என்னால் வாழ முடியலையே டாக்டரே, அந்த மாதிரி சூழ்நிலை தானே எனக்கு அமைஞ்சிருக்கு, எல்லாம் நான் பண்ண தப்புனால தான் அந்த தண்டனை எனக்கு கிடச்சிருக்கு டாக்டரே அப்படின்னு சொல்லிட்டு சிந்து அழுகுறாங்க. அல்லாத சிந்து எல்லாமே மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு சிவா சிந்துக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. ஆனால் சிந்து இருந்துக்கிட்டு இங்கே பாரு டாக்டரே நீ இப்படி என்கிட்ட வந்து ஆறுதலாக பேசுகிற பார்த்தியா, அதுதான் டாக்டரே என்னை இன்னும் உயிரோட வாழ வச்சிருக்கு. ஏன்னா எல்லாரும் என்னை வெறுத்து ஒதுக்குறாங்க, ஆனால் நீ மட்டும் என் மேலே பாசம் காமிக்கிற பார்த்தியா, அதனால தான் நான் இந்த உயிரை வச்சுட்டு இன்னும் இருக்கிறேன் டாக்டரே அப்படின்னு சொல்லிட்டு சிந்து சொல்கிறாங்க. உடனே சிவா இருந்துட்டு என்ன சிந்து இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, நான் உனக்கு எப்போவுமே ஆதரவாக இருப்பேன், ஆனால் என்னால் பெரியம்மாவை எதிர்த்து தான் பேச முடியல, மற்றபடி உனக்கு எப்போவுமே நான் ஆதரவாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவா சிந்துக்கிட்ட சொல்கிறாங்க. உடனே சிந்து தோளில் சாஞ்சிக்கிட்டுறாங்க. அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக சிந்துவோட ரூம்லேயே சிவா தூங்கிடுறாங்க. இங்கே சிவாவும் சிந்துவும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கிறாங்க அந்த நைட்டு ஃபுல்லாக. மறுநாள் விடிஞ்சிடுது. சிவா சிந்துவோட ரூமில் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.